ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்குற ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தனி வீடை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தனி வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக அழகாக யூஸ் பண்ண முடியும். ஒரு பங்களா டைப்பில் இண்டிபெண்ட் ஹவுஸாக ஹோல் ஃபேமிலி ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனி போர்ஷனாக கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தனியாக ஒரு போர்ஷன், செகண்ட் ஃப்ளோர் தனியாக ஒரு போர்ஷன், டோட்டல் 3 ஃப்ளோருக்குமே தனித்தனியாக நீங்கள் ரெண்டல் இன்கம் டைப்லையும் அழகாக யூஸ் பண்ண முடியும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் அந்த டூப்ளெக்ஸ் டைப்பா வர அந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தனித்தனி போர்ஷனா இந்த பில்டிங் வந்து இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா பண்ணலாம். இல்ல ஹோல் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியா இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு பிளைவுட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஓப்பன் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா டூப்ளெக்ஸ் டைப்பா அழகா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் நல்ல ஒரு ப்ரைமான ரெசிடென்ஷியல் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் ஆர்காட் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகாக ரீச் பண்ணிக்கலாம். நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் ஆக போகுது. நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் சொல்லலாம். ஸோ எல்லா பெட்ரூமே நல்ல ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு பெரிய பால்கனி, அது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சது. பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே தனித்தனி போர்ஷனாக அழகாக யூஸ் பண்ண முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்க இருந்துட்டு கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தனித்தனியா ரெண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இல்ல டூப்ளெக்ஸா ஒரே டைப் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா பண்ணலாம். 2 டைப்பாகவும் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லேண்ட் டீடைல் பார்த்தீங்கன்னா 2763 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ், 30 அடி ரோடு, சிஎம்டி அப்ரூவ்டோட கிளியர் டாக்குமெண்டா இருக்கு. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ண வேண்டாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. சைட் பார்க்கணும்னு நினைச்சா 2 hours முன்னாடி சொல்லுங்க, கீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி டைரக்ட் விசிட் பண்ணலாம். சூப்பரான சைட்டை மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 5,30,00,000 சொல்றாங்க. நெகோஷியபிள் இருக்கு. நல்ல சைட்டு, வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷன்லாம் இருக்கு. ஏன்னா வேக்கன்ட் பொசிஷன், இமீடியட்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளீன் பண்ணி சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ணி அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ப்ரைஸ் சொல்லியிருந்தா அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வலசரவாக்கம். இதுக்குண்டான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.